குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூறாக்கள்ல மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய சூறா. ஏன் இது முக்கியமான சூறாண்டா, எங்களுக்கு இந்த சூறா ஓதுறது சும்மா சர்வசாதாரணமா ஈக்கும், சும்மா 4 ஆயத்தானே, சிலவங்களுக்கு சரியா ஓதவும் தெரியாது. அதனால தான் ஓத வைக்கிறோம். குல்லு அல்லாஹ் அல்லாஹ் குல்லு என்று ஓதுறாங்க. குல்லு என்றா பில, குல் ஹுவல்லாஹ். ஐதான் சில உலமாக்கள் ஹூ 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 என்று திக்ர் செய்யுது. ஹூ என்றாலும் அல்லாஹ் தான், அல்லாஹ் என்றாலும் அல்லாஹ் தான், இல்லல்லாஹ் என்றாலும் அல்லாஹ் தான். அதுக்கு தான் ஹூ என்ற திக்ர்களை செய்வாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், இப்படி குல்லு என்ற அதிகமானவங்க ஓதுறாங்க. அப்ப பில சிலவங்க காஃப் வருவது இல்லை, குல்லு என்று ஒதுக்கொண்டு போறாங்க, குல் காஃப். அதனால மிக முக்கியமான ஒரு சூறா. நாங்க ஒரு ஹர்ஃபை மாத்தினோம் என்றா முழு குர்ஆனுடைய அர்த்தம் தர்ஜமாவும் பிழையா போயிட்டு, ஒரு டொட் ஒரு ஹர்கத் இன்னொரு நுக்தோண்டு மாறினா குர்ஆன் அர்த்தம் பிழையா இருக்கு. அதனால ஓதக்கூடிய நேரம் குர்ஆனை முதலாவது எடுத்து பாருங்க. குல் ஹுவல்லாஹ் பிரிச்சு அழகா போட்டிருக்கான். ஆனா இந்த 4 வார்த்தை உள்ள ஈக்கக்கூடிய அர்த்தம் இது லேசான அர்த்தம் அல்ல. இந்த 4 வார்த்தையில 4 ஆயத்துல அல்லாஹ் என்றா யாரென்று அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டான். எங்ககிட்ட வந்து ஒரு நன் முஸ்லிம் கேட்கிறாரு, நீ அல்லாஹ் 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 என்று சொல்றீங்களே, இந்த அல்லாஹ் என்றா யார், என்ன பத்தி சொல்றேனா? அல்லாஹ் என்ன என்னோட இறைவன். அல்லாஹ் என்ற கேள்விக்கு, அல்லாஹ் என்பவன் யார் என்ற கேள்விக்கு பதில் ரொம்ப தெளிவா இந்த 4 ஆயத்துல அல்லாஹ் சொல்லிட்டான். இன்ஷா அல்லாஹ் 7 மாதத்துக்கும் இந்த சூறாவை இன்றைக்கு முடிச்சிருவோம். தஃப்சீர அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். ஒரு 25-30 நிமிஷம் இருக்கு. அப்ப முதலாவது இந்த சூறாவுடைய ஃபதாயில்கள். இந்த சூறாவுடைய பேர் சூரத்துல் இஹ்லாஸ். என்னது? இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் என்ற பேர். சூரத்துல் இஹ்லாஸ பத்தி தஃப்சீர்ல ஹதீஸ்ல எல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய ஃபதாயில்கள் சொல்லப்பட்டீங்க. நபி ஸல்லல்லாஹு ஒன்னாவது ஃபதாயில்கள் சிறப்புகளை பார்ப்போம். இந்த சூரா ஓதுறதால என்ன கிடைக்குமே எங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அன்ன ரஜுலன் கால், ஒரு மனிதன் வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்பு சூரா, எனக்கு ஒரு சூரட மேல சரியான விருப்பம். என்ன சூரா? குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவோட சரியான விருப்பம் என்றா. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்த உடனே சொன்னாங்க, இன்ன ஹுப்பஹா அத்கலகல் ஜன்னah, அந்த சூராட மேல வைத்திருக்கக்கூடிய மஹப்பத்தை உங்களே சொர்க்கத்துக்கு கொண்டு போமேண்டா. இந்த சூறாவை நேசிச்சாவே சொர்க்கவாதி. குல் சூறாவை குல் ஹுவல்லாஹு அஹத் இதை நேசிச்சா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு வைத்துருவோம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஒரு சஹாபி அவங்கள ஒரு பெரிய ஒரு சஃபர் ஒன்று அனுப்பினாங்க, பெரிய ஜமாத் ஒன்று அனுப்பினாங்க. ஒரு தேவை, அந்த ஜமாத் அவங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வாரான். வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபிய கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, நீங்க போனீங்க ஒரு ஜமாத் ஒரு கூட்டம் ஒரு தேவைக்கு அனுப்பினோல, அந்த வேலைகள் எல்லாம் எப்படி நடந்துச்சு, உங்களுக்கு போட்ட அமீர் அவரோட வேலையெல்லாம் சரியா செஞ்சாரான்னு கேட்டான். அந்த நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு போட்ட அமீர் எல்லா வேலையும் சரியா செஞ்சாரு தான், ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் நாங்க அது கொஞ்சம் எங்களுக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. கேட்டாங்க, என்ன விஷயம் என்று கேட்டாங்க. சொன்னாங்க, அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய நேரம், தொழுவிக்கக்கூடிய நேரத்துல வளமையாக ஃபாத்தியாக்கு பின்னால சுன்னத்தான சூரா ஏதாவது ஒன்று ஓதுறாரு. ஓதினத்துக்கு பின்னால எல்லா தொழுவையிலும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா ஓதிதான் தொழுவையை முடிக்கிறார். சுன்னத்தான சூரா வேற வேற ஓதுறாரு, ஆனா அந்த சூறாக்கு போறோம் குல் சூரா ஓதாம அவர் தொழுகையை முடிக்கிறாரே இல்ல. நாங்க அவர்கிட்ட போயிட்டு கேட்டோம், நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லி. அவர் இப்படி ஒரு பதில் சொன்னாரு. சொன்னாங்க, அன உஹிப்பு அன் அக்ரஅஹா, சொன்னாங்க எனக்கு அந்த சூறாவை ஓதுறதுல சரியான விருப்பம் என்றான். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்பிரூஹு, அவருக்கு நீங்க அறிவிச்சிருங்க, அன்னல்லாஹ யுஹிப்புஹு, எப்படி இந்த சூறாவை அவர் நேசிக்கிறாரோ
அத போல அல்லாவும் அவரை நேசிக்கிறான் என்று சொல்லிடுங்க. ஏனென்றா ஏன் அல்லாஹ் நேசிக்கிறான் என்றா இந்த சூறால அல்லாட முழு தன்மையும் அல்லாஹ் பேசுறான். அல்லாட முழுமையான சிபாத்துகள் முழுமையான ஜாத்துகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் क़ரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் 10 மர்ரா, எந்த மனிதன் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை 10 தடவை ஓதுவானோ, எவ்வளவு சிறப்புகள், 10 தடவை ஓதுவானோ, புனிய லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல அவனுக்காக வேண்டிய ஒரு மாளிகையை கட்டிடுவான் என்றான். 10 தடவை ஓதின எவ்வளவு நேரம் போகும்? குல் ஹுவல்லாஹு அஹத் சின்னதே, இஞ்சி மிஞ்சி போனேன்னா ஒரு 2 நிமிஷத்துல 10 தடவை ஓதிடலாம். 120 செகண்ட். கொழும்புல எவ்வளவு தான் வருஷ கணக்கு ஓடினாலும் ஒரு ஊடனு கேட்டேன் மகளுக்கு சொந்தமா ஊடனு எடுக்க பண்ற பாடு. சொர்க்கத்துல ஒரு மாளிகை கொழும்புல ஊட எடுத்தாலும் நிரந்தரமா ஈக்காது. அது அல்லாஹ் கியாமத்துல அப்படி ஒசத்துற இல்ல அழிச்சு போட்டுடுவான். ஆனா கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ஒரு மாளிகை ஒன்றை கொடுப்பான் சொந்தமா. சொன்னாங்க தொடர்ச்சியாக, மன் क़ரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் 20 மர்ரா, யார் 20 தடவை ஓதுவாங்களோ ஹஸ்ரான், 2 மாளிகை எல்லாம் கொடுத்துருவான், 2 கோட்டைகள். சொன்னாங்க 30 தடவை ஓதினா 3 கோட்டைகள் அல்லாஹ் கட்டிடுவான் அவரோட பேர்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்டான், யார ரசூலல்லாஹ் பண்ண 3 தடவைக்கு மேல ஓதினா என்ன நடக்கும் யார ரசூலல்லாஹ்? சொன்னா 3 தடவைக்கு மேல ஓதினேன்டா உங்களோட கோட்டைகள் தான் விசாலமாகி கொண்டு போவேண்டா. ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ், முறையாக ஓதுவோம். சும்மா குல்லு அல்லாஹ் அல்லாஹு ஸமத் முறையாக குர்ஆன் எடுத்து வைத்து முறையாக ஒரு ஆலிம் கிட்ட படி. உள்ளத்துல கல்புல கையை வச்சு யோசிங்க. வயசாளிகள் மீகிறி ஒன்றும் நினைக்க வானம். நான் பழகின பாத்தியா யாருகிட்ட ஓதினன்னு என்ன நினைவீங்க? யாருகிட்ட ஓதினும்? எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு ஓதின பாத்தியா? 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு லெப்ப கிட்ட அடி லெப்பம்மா கிட்ட ஒரு முஅல்லிம் கிட்ட முஅல்லிமா கிட்ட ஓதின பாத்தியா. இன்னமும் அதே பாத்தியால தான் நீக்கிறோம். அதுல முறை அதுல தஜ்வீத் திருத்தாம இன்னும் அப்படியே ஓதி கொண்டு சமூகம் எவ்வளவு ஒரு நசீபு கெட்ட சமூகம் என்றா, அல்லாஹ் என்ற பெயரை சொல்ல தெரியாத சமூகம். அல்லாஹ் 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 என்று சொல்றதுக்கு தெரியா அப்படியான ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டீ. அதனால முறையா ஓதினா இந்த நன்மை கிடைக்கும், சும்மா ஓதினா கிடைக்காது. அதே போல சில ஹதீசுகள் வந்து இது தரத்துடைய அடிப்படையில பலகீனமான ஹதீசுகள். ஆனா இத ஃபதாயிலுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிறாங்க தஃப்சீர்கள்ல. யாரோ குல் சூராவை 50 தடவை ஓதுவாங்களோ அல்லாஹு தஆலா அவருடைய 50 வருடத்துடைய பாவங்களை மன்னிப்பான். 50 தடவை ஓதினா. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல மன் क़ரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் ஃபீ மர்திஹி அல்லதீன யமூத ஃபீஹி, ஒரு மனிதன் குல் சூராவை கடுமையான நோய் நேரத்தில் ஓதி அவன் அந்த நோயில மௌத்தாகினான் என்றால் லம் யுஃப்தன் ஃபீ கப்ரிஹி, கபர்ல அவனுக்கு ஃபித்னா ஈக்காது, வேதனை ஈக்காது. வ அமின தஃபல் கபர், கபர்ல அவருக்கு வேதனை செய்யப்படாது, கபருடைய நெருக்கத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியா அந்த ஹதீஸுடைய கருத்து வஹமலத்துல் மலாயிகத்து யௌமல் கியாமா பிஅகுஃபிஹா துஜீஸஹு ஸிராத இலல் ஜன்னah, மலாயிகாமார்கள் கியாமத்துடைய நாள் அந்த மனுஷனை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு சிராத்ல இருந்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு வருவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது குல் சூராவை ஒரு மனிதன் நோயிலிருந்து ஓதி அவன் மௌத்தாகினான் என்றால் கிடைக்கிற தரஜா. இது இந்த சூரா ஓதுறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஹதீசுகள்ல எக்கச்சக்கமான ஃபதாயில்கள் இருக்குது. எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்லிடலாம், நேரம் இடம் கொடுக்காது. அதனால இது இந்த சூரா ஓதுறதால எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். அப்ப அதிகம் இந்த சூரா ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். குல் சூராக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா சுன்னத்தான தொழுகைகளை ஓதுகிறான். இந்த சுபஹ்க்கு முந்தின சுன்னத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், இப்படி சுன்னத்தான தொழுகைகள் அதிகம் ஓதுகிறான் முறையா அழகா. அதனால எங்கிட்ட சுன்னத்தான தொழுகைகள் அதிகப்படுத்தி சூறாவை அதிகமா ஓதும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் இந்த சூராக்கு இஹ்லாஸ் என்பதாக பெயரிகிறது.
எங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு பெயராக இருக்கலாம். ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க இந்த இஹ்லாஸ் என்ற பெயரோட சேர்த்து கிட்டத்தட்ட உலமாக்கள் 25 பெயர்கள் எழுதிக்கிறாங்க இந்த சூரா. 25 பேர். இந்த கிளாஸுக்கு வரக்கூடியவங்க ஏழும் என்றால் எனக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி தான். நீங்க எனக்கு செய்யற ஒரு உதவியாக நினைச்சு வரக்கூடிய நேரம் ஒரு நோட் புக் கொண்டு எடுத்துட்டு வாங்க. சில விஷயங்களை குறிச்சு வைங்க. மனுஷன் மறதியாலும் தான். சில நேரத்துல நான் இப்ப பேசிட்டு நான் பேசிடுவேன், எனக்கே சில விஷயம் மறந்துடும். மனுஷனுக்கு மறதி இருக்கும். அல்ல அப்படிதான் படைச்சிக்கணும். மனுஷனிக்கிற டென்ஷன்ல பல மறதி. கொஞ்சம் எழுதி வச்சா சில விஷயங்களை இந்த ஒரு விஷயத்தை பேசி நீங்க உங்களோட பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த புள்ள அமல் செய்யற காலம் எல்லாம் உங்களுக்கு சும்மா நன்மை கிடைச்சு கொண்டு அசுரு வீட்டுல போயிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். இப்படிதான் குல்சூரா ஒரு 10 தடவை ஓதினா சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்குதான். சின்ன வார்த்தை உண்டு. இதை சொல்ல எவ்வளவு நேரம் போகும். என்னோட மனைவிக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ என்ன செய்யறா? கோட்டை அவ ஓதுறா. ஒரு கோட்டை கிடைக்குமா? ஓதுற காலம் எல்லாம் உங்களுக்கும் நன்மையோடு கிடைச்சு கொண்டு. அதனால வாரவங்க கை தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒவ்வொரு கிழமையும் இஷாக்கு பின்னால வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆயாத்தோடு இருந்தால் இது நடக்கும். இது அப்படியே தொடர்ச்சியாக போகும். அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரத்துல கொஞ்சம் எழுதி நோட் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்குற பாஷையில நோட் பண்ணீங்கன்னா அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு நாங்க படிச்சு கொள்றதுக்கு லேஸ் ஆயிடுச்சு. செஞ்சு கொள்வோங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த சூராக்கு 25 பெயர். சூரத்துல் அஹத், சூரத்துல் நிஸ்பா, சூரத்துல் சமத், சூரத்துல் முஅவ்விதா, சூரா மானிஆ, சூரத்துல் முதக்கிரா, சூரத்துல் நூர், சூரத்துல் ஈமான், சூரத்துல் முகஷ்ஷிஷா, சூரத்துல் முஅவ்விலா, சூரத்துல் முகீஸா, சூரத்துல் பராஆ, சூரத்துல் தௌஹீத், சூரத்துல் அசாஸ், சூரத்துல் தபரீத், சூரத்துல் தஜ்ரீத், சூரத்துல் நஜாத், சூரத்துல் விலாயா, சூரத்துல் மஅரிஃபா, சூரத்துல் தன்சீல், சூரத்துல் ஜமால், சூரத்துல் முஹ்தலர், சூரத்துல் முன்ஃபரிஹ், சூரத்துல் இன்சான். இப்படி 25 பேர் இந்த குல் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராக்கு பேரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா அல்லாஹ் உம்மத்துக்கு இறக்கினதுக்கு காரணம் என்ன? என்ன காரணத்துக்கு அல்லாஹ் இறக்கினான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சில முஷ்ரிக்கீன்கள், அந்த காலத்துல வாழ்ந்த மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் கேள்விகள் கேட்பாங்க. பல கேள்விகள் கேட்பாங்க. அதுல ஒரு கேள்விதான் உன்சுப்லனா ரப்பக், உங்களோட ரப்ப பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்டாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றீங்களே, இந்த அல்லாஹ்ண்டா யார்? உட அல்லாட வாப்பா யாருன்னு கேட்டான். இஸ்மத்தின் அல்லாட வாப்பா யாரு? அல்லாஹ்னு சொல்றீங்க, அவன் தங்கமா வெள்ளியா? இப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்டான். எங்களுக்கும் ஒரு யோசனை, அல்லாஹ் அல்லாஹ்ண்டா யார்? இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதிலாக அவங்க பதில் கொடுக்க கூடியதாக இறக்கி வைக்கப்பட்ட சூறாதான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்குதே பேருக்குதே, இத தஃப்சீர்ல வருவது அல்லாஹ் பல இடங்கள்ல பல மாதிரி பாவிக்கிறான். வெறுமனே இந்த குல் சூறால மட்டும் அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கல. குர்ஆன்ல அவன் தனித்தவன் என்ற வார்த்தையை மட்டும் 217 இடத்துல அல்லாஹ் பாவிச்சுக்கிறான். அல்லாஹ் படைத்தான் என்ற வார்த்தை 219 இடத்துல, அல்லாஹுடைய அறிவை பத்தி 268 இடத்துல, அல்லாஹுடைய நாட்டங்களை பத்தி 170 இடத்துல பேசுறான். அல்லாஹ்ட ஆட்சியை பத்தி 164 இடத்துல, அல்லாஹுடைய குதிரத் சக்தியை பத்தி 94 இடத்துல, அல்லாஹ் மௌத்தாவினவள ஹயாத்தாக்குவான் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு மாத்திரம் உரிய அந்த பண்பை பத்தி மட்டும் 52 இடத்துல, மொத்தம் 2699 இடத்துல அல்லாஹ் 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 என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இந்த சூறால மட்டும் அல்லாஹ் பேசல. அதுக்குதான் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் குர்ஆனை சரியா படிச்சாவே சொர்க்கவாதி தான். சரியா ஒருத்தன் குர்ஆனை விளங்கிட்டானா, சரியா குர்ஆனை படிச்சானா, சரியா படிச்சாவே அவன் சொர்க்கம் போய்த்தே. இப்ப நாங்க தஃப்சீருக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாவதாக அல்லாஹ் சொன்ன பதில் தான் குல். எப்படி? குல் குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன், அஹத் என்றா ஒருத்தன், அவன் தனித்தவன் என்று சொல்றேன். நாங்க சொல்றேன், நாங்க வன்மேனாமி என்று சும்மா நாங்க சொல்றேன், எங்களுக்கு தனியா ஒன்றை சாதி இயலா, எப்படியும் இன்னொத்தொன்னு துணையோண்டு தேவைப்படும். ஆனா அல்லாஹ் அப்படியானவன் அல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத் என்றா அல்லாஹ் தனித்தவன்.
எது செய்யறதா இருந்தாலும் யாரோட துணையும் தேவையில்ல, அவன் தனியே தான் செய்வான். இந்த இடத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. சிலவங்களுக்கு அரபு தெரிஞ்சுக்கும். இந்த வாஹித் என்றாலும் ஒன்றுக்குதான் பாவிக்கிறது. அரபுல வாஹித் என்றாலும் ஒன்று, அஹத் என்றாலும் ஒன்று. ஆனா இந்த இடத்துல குல் ஹுவல்லாஹு வாஹித் என்று அல்லாஹ் சொல்லல. இந்த இடத்துல அஹத் என்று சொல்றதுக்கு காரணம் உண்டு. இது உலமாக்கள் சொல்றாங்க, இந்த அஹத் என்ற வார்த்தை பாவிக்கிறது தன்னுடைய விஷயம், தன்னுடைய தாத்த விளங்கப்படுத்த, அவனுடைய தாத்த விளங்கப்படுத்த மட்டும்தான். அல்லாஹு வஹதுன் ஃபீ தாத்திஹி வ வாஹிதுன் ஃபீ சிஃபாத்திஹி. அஹத் என்ற வார்த்தை பாவிக்கிறது அவன் விஷயத்தை மட்டும் விளங்கப்படுத்த. வாஹித் என்ற வார்த்தைக்கு அங்கால இஸ்னான் தலாசா அர்பா ஹம்சாண்டு அப்படியே போகும் தொடர்ச்சி எண்ணிக்கை. அஹத் என்ற வார்த்தைக்கு அங்கால ஒன்றுமில்லை. அஹத் என்ற வார்த்தைக்கு அங்கால ரெண்டு அப்படி ஒன்றுமில்லை. அது என்ன ஒன்றுதான், தனித்தவன், அவ்வளவுதான். வாஹிதுக்கு அங்கால தான் ரெண்டு இருக்குது. வாஹித் என்றா ஒன்று, இஸ்னான் என்றா ரெண்டு. அஹத் என்ற வார்த்தைக்கு அங்கால ஒன்றும் வராது. நான் சொல்றது விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அல்ல இந்த இடத்துல அவனுடைய விஷயத்தை, அவன் தாத்த விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் நான் மட்டும்தான் தனித்தவன், எனக்கு அங்கால ரெண்டு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா சிஃபாத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரம், சிஃபாத்ல அவன் ஒரு சிஃபத் இல்ல, அவன் கிட்ட நிறைய சிஃபத்துகள் இல்லை. சிஃபாத்துக்கு அவன் பாவிக்கிறே வாஹித் என்று அது தொடர்ச்சியாக பாவிப்பான். தனியே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவன், யார்ட துணையும் தேவையில்லை. நாங்க வீட்லையும் தான் ஃபேன் போடுறதுக்கு எங்களுக்கு ஒருத்தர் தேவைப்படுது. நடக்கிறத செல்றேன் சும்மா ஹக்கீகத். ஃபேன் போட நான் என்ன நிலைமையை செல்றேன், ஃபேன் போட ஒருத்தர் தேவை, டீ ஊத்தி தர ஒருத்தர் தேவை, அவ்வளவுதானே. டீ குடிச்சத கழுவி வைக்க ஒருத்தர் தேவை, சாப்பாடு வைக்க ஒருத்தர் தேவை, என்ன இப்படி ஆட்கள் தேவை எங்களுக்கு. இந்த வியான் எடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு நசீபு இல்லை, அதுக்கே ஒருத்தர் தேவை. அல்லாஹ்க்கு யாரும் தேவையில்லை. உலகத்துல எதை சாதிக்கணும் என்றாலும் குன் என்ற வார்த்தை போகுது. குன் பயக்கும். அவன் ஆகு என்றா ஆகிடும், நடந்துடு என்றா நடந்துடும். இந்த நம்பிக்கை தான் முஸ்லிம்களோட உள்ளத்துல ஈகும். அல்லாஹ் தனித்தவன். அதுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு கருப்பு எறும்பு, தபீப் என்று சொல்லி சொன்னா ஒரு கருப்பு எறும்புடைய பாதம், நடக்கிற பாதம், நடந்து போற அந்த பாத சுவடு, அது அல சஹ்ரதி சம்மா. அல சஹ்ரதி சம்மாண்டா ஒரு கருமையான ஒரு இருள கருப்பு பாறைக்கு மேலால ஒரு கருப்பு எறும்பு நடந்து போகக்கூடிய காலடி சத்தத்தை கூட அல்லாஹ் தெளிவா கேட்டுக்கொண்டீங்க. வீட்டுக்குள்ள இருந்து எங்க பேரை 10 தடவை சொன்னாலும் எங்களுக்கு கேட்காது. ஏன்னா வீட்டுல ஃபயரிங் ஆகிக்கும். கூப்பிட்டு 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 திரும்பி பார்க்கவே மாட்டோம். அல்லாட ஆற்றல் எப்படி என்றா ஒரு கருமையான இருப்பில்லைமா, கருமையான இருள்ல கருப்பு பாறையில ஒரு கருப்பு எறும்பு நடந்து போற காலடி சத்தம் கேக்குமா? ஒரு பூனை நடந்து போனவங்களே கேக்குமா? பூனையோடு நடந்தா கேக்குமா? கேட்காது. ஒரு கருப்பெரும்புட சத்தத்தை அல்லாஹ் கேட்கிறான்டா. யாரும் வந்து சொல்ல தேவையில்லை கருப்பெரும்புன்னு போகுதுன்னு அல்லாஹ் கிட்ட சொல்லணும் தேவையில்லை, அவனுக்கு தெரியும். இத சஹாபாக்கள் சரியா விளங்கின சுட்டிதான். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னா காஃபிர்கள் என்ன, நீ அல்லாஹ் ஒன்றென்று செல்லாது, அல்லாஹ் ரெண்டென்று செல்லு. இவங்க சொன்னாங்க என்ன, பாலைவனத்துல படுக்க போட்டு கல்ல தூக்கி ஒசக்க வச்சு சுடு மணல்ல பெரட்டி, அவன் ஒத்தந்தான், அவன் தனித்தவன், அவனுக்கு 2 இல்ல, அவன் 3 இல்ல, அல்லாஹ் ஒத்தன். அந்த அஹத் என்ற வார்த்தையில நாங்களே போவது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். உலமாக்கள் கிட்ட கேட்டா தெரியும், சரியான முக்கியமான ஒரு ஆள். அவங்ககிட்ட இந்த டிபேட் பண்றது முல்ஹிதுகள், இந்த நாஸ்திகர்கள் என்று சொல்றேன். அதாவது அல்லாஹ்வே இந்த இறைவன் என்று ஒன்று இல்லை என்று சொல்றவங்க இருக்கிறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, இறைவனே இல்லைன்னு சொல்றவங்க நாஸ்திகர்கள் என்று சொல்றேன். இவங்களோடு வருவாங்க டிபேட்டு, வாக்குவாதத்துக்கு விவாதத்துக்கு. இந்த நேரத்துல அவங்க வந்து கேட்டாங்க, நீங்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அல்லாஹ் எந்த வருஷம் கிடைச்சான்னு கேட்டாங்க. நீங்க எந்த வருஷத்துல இருந்து அல்லாஹ் வணங்க ஆரம்பிச்சீங்க, எந்த வருஷம் உங்களுக்கு அல்லாஹ் கிடைச்சான்? இவங்க சொன்னா அல்லாஹ் மௌஜூதுன் கப்ல தாரீக் வல் அஸ்மினா. சொன்னா அல்லாஹ் அவன் வந்து காலங்களுக்கு நேரங்களுக்கு எல்லாம் முன்னால் உள்ளவன்,
அவனுக்கு ஆரம்பம் என்றே ஒன்று இல்ல சொன்னாங்க. ஆரம்பம் என்று ஒன்று இல்லை. இவங்க ஆச்சரியமா கேட்டாங்க. இவங்க அதை விளங்கப்படுத்துறதுக்கு இமாம் அபூ ஹனீஃபா கேட்டாங்க, மாதா கபல் அல் அர்பியா சொன்னாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கவா? நம்பர் தானே, நம்பர்ல 4ஆம் நம்பருக்கு முன்னால் என்னைக்குன்னு கேட்டான். சொன்னாங்க 3. செனா மாதா கபல தலாசா, அப்ப 3க்கு முன்னால் என்ன? சொன்னா 2. செனா 2க்கு முன்னால் என்ன? சொன்னாங்க 1. 1க்கு முன்னால் என்ன? சொன்னாங்க 1க்கு முன்னால் ஒன்றும் இல்ல. ஷைன் கபல 1க்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. சொன்னாங்க சாதாரண எண் வரிசை, எண் தொடர், இந்த நம்பர்ல 1க்கு முன்னாலே ஒன்றும் இல்லைன்னா முழு உலகத்தை படைச்சு பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த தனித்த அல்லாட முன்னால் என்ன ஈகும்? அவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவன், அவனுக்கு முன்னால ஒன்றும் இல்லை, அவன் மட்டும் தானே தான். 2வது கேள்வி ஒன்று கேட்டாங்க. சரி அல்லாஹ் ஈகேண்டு வைப்போமே, அல்லாஹ் எந்த திசையில ஈகிறான்? எத்தனையோ திசைகள் ஈகுது, எந்த திசையில ஈகிறான்னு எங்களுக்கு காட்டுங்களே. அந்த நேரத்துல இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அஹ்பரத்தும் மிஸ்பாஹன் ஃபீ மகானி முத்லிம், சொன்னாங்க ஒரு இருளான இடத்துல போயிட்டு ஒரு விளக்கு வெளிச்சம் உண்ட நாங்க வைக்கிறோம். வெச்ச நேரத்துல இலா ஐ ஜிஹதின் யத்தஜிஹன் நூர், அந்த நேரத்துல அந்த விளக்கு வெளிச்சம் எந்த திசையில பயணிக்கும்னு சொல்லுங்களேன். ஒரு இருட்டான இடம், நடுவுல கொண்டு போய் ஒரு விளக்க வச்சாச்சு, ஒரு பல்ப் ஒன்றை வச்சேன்னு இருட்டான இடத்துல பல்ப் ஒன்று போட்டு நீங்க சொல்லுங்க, இந்த வெளிச்சம் எந்த இடத்துக்கு போகுது, எந்த திசையில இருக்குது? இவன் சொன்னாங்க, அப்படி கேட்ட எப்படி சொல்றது, பீக்குள்ளிமா எல்லா இடத்துலயும் தான் போகுது. சொன்னாங்க இதா கானஹாத நூர், சொன்னாங்க சாதாரண வெளிச்சம், இந்த வெளிச்சம் எந்த திசையில இருக்குன்னு உங்களுக்கு சொல்லலாண்டா ஃபகைஃப பினூரி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய முழு வெளிச்சமுமே அவன் தானே, அவன் எந்த திசையில இருக்குன்னு சொல்லலுமா உங்களுக்கு? என்ன 3வது இன்னொரு கேள்வி கேட்டான். சரி அல்லாஹ் எல்லா திசையிலும் நீக்கிறது, 2க்கு வந்துட்டாங்க. 3வது கேட்டாங்க, நீங்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றீங்களே, அஹ்ய சுல்பத்துன் கல் ஹதீத், சொன்னாங்க அல்லாஹ் என்றவன் இரும்ப போல ஒரு கட்டியா ஈப்பானா? இதெல்லாம் நக்கலுக்கு கேட்குது, கிண்டல் அடிக்க. அல்லாஹ் என்றவன் கட்டியா ஈப்பானா? அவ் சாயிலத்துன் கல்மா, ஒரு தண்ணிய போல சும்மா ஒரு திரவமாக ஈப்பானா? அம்ம காசியத்துன் கத்துகான், புகைய போல ஒரு வாயுவா ஈப்பானா? எப்படி ஈப்பானோட அல்லாஹ் கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, கேட்டாங்க ஹல் ஜலஸ்தும் பி ஜவாரி மரீல், கேட்டாங்க ஒரு மனிதன் சக்கராத்துல ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சக்கராத்துல ஈக்கக்கூடிய மனிதன் கிட்ட நீங்க ஈந்திக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சொன்னா ஓ ஈந்திக்கிறோம். சொன்னாங்க சக்கராத்துல ஈக்கக்கூடிய மனிதன் பேசினாரா? சொன்னா ஓ பேசினாரு. எப்படி பேசினாரு? சொன்னா அவரோட உடம்புல உசுரிக்குது பேசினாரு. அப்படியா? சொன்னாங்க அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு? சொன்னா கொஞ்ச நேரத்துல அவர் மௌத்தாகிட்டாரு. மௌத்தாகினத்துக்கு பிறகு பேசினாரா? சொன்னார் மௌத்தாகினத்துக்கு பிறகு ஆள் பேசல. கேட்டார் ஏன் பேசல? அவரோட உடம்புல உசுரியில பேசல, அவரோட உடம்புல உசுரியில பேசல. இவர் கேட்டார் அது எப்படி? உசிரிக்க போகல பேசினாரு, உசிரி இல்லாட்டி பேசுறாரு இல்ல. அதனா நீ உசிரி இல்லா தானே பேசுவாங்க, உசிரி இல்லாட்டி எப்படி பேசுவாங்க? சொன்னாங்க அப்ப உயிர் தான் ஒரு மனிதன் உடம்புக்கு முக்கியமேனா? இந்த உயிர் உயிர்ன்னு சொல்றீங்களே, இந்த உயிர் அது இரும்ப போல கட்டியா, இல்லாட்டி தண்ணிய போல திரவமா, இல்லாட்டி புகைய போல வாயுவா? சொல்லுங்களேன் எங்களுக்கு உசுரை பத்தி கொஞ்சம். நீங்க என்னமோ கண்ணால கண்டமா என்ன சொல்றீங்க உசிரி பிடி என்று சொன்னா அதை எப்படி சொல்லலும்? சொன்னா மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய சாதாரண உயிர், அதுக்கே உங்களுக்கு வரைவிலக்கணம் ஒன்று தெரியாண்டா அந்த உயிரை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பத்தி என்ன சொல்றது? அல்லாஹு அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன், இந்த நம்பிக்கை வரும். 2வது அல்லாஹு சமத். சமத் என்றா என்ன அர்த்தம்? எந்த தேவையும் இல்லாதவன். சமத் என்ற வார்த்தை குர்ஆன்ல எந்த சூறாலையும் இல்லை. சமத் என்ற வார்த்தை குர்ஆன்ல இந்த சூறால மட்டும்தான் இல்லை, குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை. இங்க தேடி பார்த்தாலும் இந்த சூறால மட்டும்தான் அல்லாஹ் வச்சிருக்கான்.
அல்லாஹு சமத் என்றா இந்த வார்த்தையோட விளக்கத்தை பாருங்க. எந்த தேவையும் அல்லாஹ்க்கு இல்ல. மனுஷனுக்கு மனுஷன் கிட்ட 1000 தேவை. நாங்க செல்லது யோசிக்கலும். நாங்க இபாதத் செய்யறது அல்லாஹ்க்கு ஒரு தேவை தானே. எங்கட இபாதத்தை தூக்கி வீசணும். நாங்க தொழுந்தாலும் உண்டு, தொழாட்டியும் உண்டு, அஜ்ஜுக்கு போனாலும் உண்டு, போவாட்டியும் உண்டு. இபாதத் செய்யறதால் அல்லாஹ்க்கு என்ன செய்ய தேவையா? இபாதத் செஞ்சா நாங்க சொர்க்கவாதி, செய்யாட்டி அதுக்கு மாற்றமான இடம். அவ்வளவுதான். செய்யறதால எங்களுக்கு தான் நன்மை. அல்லாஹ்க்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. இபாதத் தான் அல்லாஹ்க்கு தேவைன்னா ஹதீஸ்ல வருவது, ஒவ்வொரு நாளும் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு மஸ்ஜித் இருக்குது 7வது வானத்துல. கேள்விப்பட்டீங்க? பைத்துல் மஅமூர். இந்த பைத்துல் மஅமூர் மஸ்ஜிதுல ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக உள்ளுக்கு போவாங்க. ரிட்டர்ன் அந்த மலக்குமார் வெளியில வர மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல் மஅமூர்ல 2 விரல் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைன்னா அவ்வளவுக்கு மலக்குமார் சுஜூது செய்றேன்டா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப கொஞ்சம் யோசிங்க. இபாதத் என்று பார்த்தா அவனுக்கு இபாதத் தான் தேவைன்னா எங்கட இபாதத்தை மலக்குமார்களோட இபாதத்தை சரிசமமாக்கலுமா? எங்கட இபாதத் எங்க, மலக்குமார் இபாதத் எங்க? அப்ப இபாதத் அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. நாங்க செய்யறது எங்கட நலவுக்கு தான். அது அல்லாஹ்வோட கட்டளை செய்யணும். நீங்க தொழுதாதான் இதை சாதிக்கலாம், நோம்பு பிடிச்சாதான் இதை சாதிக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சமதெண்டா அல்லாஹ் தேவையே இல்லாத முழு உலகமும் அவன்ட பக்கம் தேவை. கொஞ்சம் யோசிங்க. இந்த அரஃபா மைதானத்துல, அரஃபால இந்த துல்ஹஜ்ல ஹஜ்ஜுக்கு போனோம்ல, கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து 20 லட்சம் மக்களுக்கு மேல, 20-25 லட்சத்துக்கு மேல மக்கள் ஒவ்வொரு நாளும் வாராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் வாராங்க ஹஜ்ஜு. வந்து இந்த அரஃபால புஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அழுகுறாங்க, 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 துவா செய்யறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க. ஸ்ரீலங்கால மக்கள் மட்டுமா போனா? ஸ்ரீலங்கால மட்டுமா போனா? கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால போட்டாவே 3500 பேர் தான் வருஷத்துக்கு ஹஜ்ஜுக்கு. 30 லட்சம் பேர்ல 3500 பேர் தான் ஸ்ரீலங்கால போயிடும். அப்ப முழு உலகத்திலேயும் எத்தனையோ மக்கள், எத்தனையோ நாடு, எத்தனையோ ஊர், எவ்வளவு பாச பேசுறவங்க வந்து அந்த இடத்துல அல்லாஹ் கிட்ட ஒரே தடவையில கையேந்துறாங்க. கிட்டத்தட்ட இந்தோனேஷியால மட்டும் 800 லாங்குவேஜ். இந்தோனேஷியால 800 பாச பேசுறவங்க இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கால எத்தனை பாச? இஞ்சி மீஞ்சி போன ஒரு 4-5 நிலை, அது இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5, 800 பாச பேசுறவங்க இந்தோனேஷியா. சைனால 300 பாச பேசுறவங்க இருக்கிறாங்க. ரஷ்யால 150 பாச. நாங்க வெளிநாடு நினைச்சா எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவானோன்னு நினைக்கிறேன். ரஷ்யால மட்டும் 150 பாச, யூஎஸ்ல மட்டும் 430 பாச, ஆஸ்திரேலியால 300 பாச. இந்தியால மட்டும் 2011 தரவுகளோட அடிப்படையில மதர் டங், தாய்மொழி 19,500 தாய்மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இந்தியால. இத்தனை ஆயிரம் மக்கள் சேர்ந்து அவங்க அவங்களோட பாசையில அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க என்று சொல்லி சொன்னா அல்லாஹ் தேவைக்குமோ? எந்த தேவையும் இல்லை. எங்களுக்கு தான் அல்லாஹ்ட பக்கம் தேவை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹு சமத், தேவை. அடுத்த ஆயத், லம் யலித் வலம் யூலத், யாரையும் அவன் பெறல, அதாவது அவனுக்கு புள்ள இல்லை, யாராலும் பெறப்படையும் இல்லை, அவனுக்கு உம்மை வாப்பாவும் இல்லை. நாங்க ஏன் இதை ஊண்டி சொல்றோம் என்றா தஃப்சீர்ல வருவது, அந்த காலத்துல வாழ்ந்த யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த அல்லாஹ்ட மகன் என்று சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுது, வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ்டா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட மகன் என்று சொன்னான். அவன் பிள்ளையா விளங்கினான். கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்ட மகன் என்றா, பனி இஸ்ராயல்கள் எல்லாம் அல்லாஹ்ட புள்ளைகள் என்றா, மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்ட பொம்பளை புள்ளைன்னு ஒரு கூட்டம் சொல்லி அப்படியே வரும் தஃசீர். மலக்குமார் எல்லாம் அல்லாஹ்ட பொம்பளை புள்ளை, இப்படி அல்லாஹ்ட மேல பயங்கரமான குற்றங்கள் சொன்னாங்க.
அது அல்லாஹ் சொன்னான், லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, அல்லாஹ்க்கு யாரும் இல்லை, அவன் தனித்தவன் தான், யாராலையும் புறப்படவும் இல்லை. கடைசி ஆயத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகரா இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. ஒன்றுக்கு நிகரா இருப்பாங்க இளைய காணேன்னா உங்களை மாயே உத்தர கண்டனப்பான்னு சொல்லி, உங்களை மாயே தான் மாதிரி தான் அவர் இல்ல. ஆனா உங்களை மாய் உங்களோட பேஸ் கட் உங்களை இப்படி வர்ணிக்கேடு, அல்லாஹ் அப்படி சொல்லலுமா? லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வை போல இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை, அவனுக்கு நிகரா ஒன்றுமே இல்லை, அவன் மட்டும்தான். நான் பேசிக்கிறது சுருக்கமா. அதுக்குத்தான் உலமாக்கள் சொன்னாங்க, சின்னவங்களும் இந்த சூறாவை பேசும். சும்மா ஓதுறது மட்டுமல்ல, இந்த சூறாவை விளங்குவோம். குல் ஹுவல்லாஹு அஹத்ண்டா இப்ப எங்களுக்கு அர்த்தம் தெரியும். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமதண்டா அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன். லம் யலித் வலம் யூலத், யாரையும் பெறவும் இல்ல, யாராலையும் பெறப்படையும் இல்ல, உம்மா அப்பாவும் இல்ல, புள்ள குட்டியும் இல்ல. நினைவு வச்சு கொள்ற மாதிரி. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்க்கு நிகரா இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. பெரியார்களும் அல்லாஹ்வை பத்தி பேசணும், சின்னவங்களும் பேசணும், வாலிபர்களும் பேசணும், வயோதிபர்களும் பேசணும், முழு உலகமும் அல்லாஹ்வை பத்தி பேசணும். ஆணும் பேசணும், பெண்ணும் பேசணும், குடும்பத்துல போய் அல்லாஹ்வை பத்தி பேசு. வாழ்க்கையில எங்கட வாழ்க்கையில சோதனைக்கு மெயின் காரணம் உலமாக்கள் எழுதுறாங்க, எப்ப ரப்ப பத்தி பேசுறத நிப்பாட்டிரோமோ சமூக ரீதியான பிரச்சனையை மட்டும் சந்திக்க மாட்டோம், தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் கிட்ட வரும், ஈமானியத்திலையும் குறைபாடு வரும். அல்லாஹ் பத்தி பேசாட்டி ஈமான பத்தி குறைபாடு வரும். அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் தான், நிறைய பேருக்கு தெரியும், முகலாய மன்னர்கள் படிச்சு மன்னர்கள் ஒருத்தர் தான் ஷாஜஹான். யார் ஷாஜஹான்? அவர்தான் நினைக்கிறவர் தான், அவர்தான் ஆள். ஷாஜஹான் என்றா தாஜ்மஹாலை கெட்டினவர். தாஜ்மஹால் என்றா சிம்பல் ஆஃப் லவ், என்ன காதலுக்கு அடையாளம், சிம்பல் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஷாஜஹான் என்ன, இவர் 30 வருஷம் ஆட்சி செஞ்சார் இந்தியாவில. முகலாய மன்னர்கள் 30 வருஷம் ஆட்சி வருது. முஸ்லிமான ஒரு மன்னர். இதுல இவர் என்ன செஞ்சாருண்டா, இவர் வந்த நோக்கம், ஆட்சி எடுத்த நோக்கத்தை மறந்து இவரு தாஜ்மஹால் ஒரு காதல் வலையில சிக்கி தாஜ்மஹாலை கெட்ட ஆரம்பித்தார். வரலாறு பேசுது, தாஜ்மஹாலை கெட்டதுக்கு எடுத்த காலம் எவ்வளவு தெரியுமா? 22 வருஷம் கெட்டின. சும்மா ஒரு நாள் 2 நாள்ல முடியல, 22 வருஷமா கெட்டினாரு. வேலை செஞ்சவங்க 20,000 பேர் வேலை செஞ்சாங்க தாஜ்மஹாலை கெட்டுறதுக்கு. அந்த தாஜ்மஹாலுக்கு எடுத்து வந்த கல்லோலி இந்த ஒவ்வொரு நாட்டில இருந்து எடுத்து வந்த, ராஜஸ்தான்ல இருந்து கிட்டா வரலாறு பேசுது, ஸ்ரீலங்கால இருந்து சில வைரக்கல்கள் பேசி, வைரக்கல்லு பளிங்கு எல்லாம் ராஜஸ்தான் அங்க இங்க எல்லாம் உயர் ரகம் எல்லாம் கொண்டு வந்து கெட்டினான். அந்த தாஜ்மஹால்ல வரலாறுல எழுதப்படுவது முழு குர்ஆன் தாஜ்மஹால் எழுதப்பட்டீங்க, முழு குர்ஆனையும் எழுதிக்கிறார். ஆரம்பம் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆக போற வல் ஃபஜ்ர் தான் எழுதிப்பார். இப்படி தாஜ்மஹால பெருசா கெட்டின யாருக்கு? அவங்களுடைய ஆசை மனைவி மும்தாஜ். எத்தனை மனைவி? மொத்தம் 7 மனைவியில 4வது மனைவி தான் மும்தாஜ். அவங்களுக்காக கெட்டின புரியும், 4வது மனைவிக்காக வேண்டி கெட்டினே தான் அது. கெட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால இவருடைய அடுத்த ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சாருன்னா, யமுனா நதிக்கரை ஓரம் என்ன சொல்லி, யமுனா என்ன சொல்லி ஒரு இது ஒன்று ஆரண்டு ஓடுது இந்தியா. இதெல்லாம் வரலாறு படிக்கணும் கட்டாயம், வரலாறு தெரியா சுட்டின்னா ஒரு ஜாய் வாக்குல உட்கார்ந்து. யமுனா நதிக்கரை ஓரத்துல இப்ப ஆரம்பிச்சார் அடுத்த ப்ரொஜெக்ட். 2வது என்ன, கருப்பு தாஜ்மஹால் ஒன்று கெட்ட தொடங்கிட்டார். வெள்ளம் முடிஞ்சு இப்ப கருப்பு ஆரம்பிச்சார். ஆரம்பிக்க போகல அவருட மகண்ட பொறுமை போயிட்டு, அவுரங்கசீப் மகண்ட பேர் வந்து வாப்பவா அரெஸ்ட் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில போட்டான். நீங்க உள்ளுகிற சலாமத்து ஆட்சியை நான் செய்யறேன்னு 30 வருஷம் ஆட்சி மகனால கலைஞ்சிச்சு. இப்ப அவுரங்கசீப் போயிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த தாஜ்மஹாலுடைய மன்னன் ஷாஜஹான்
கேட்டாரு, நீ ஏன் என்னைய எப்படி பிடிச்சி வச்சுக்கிற? கடைசி முடியும் அவர் ஜெயில தான் வஃபாத் ஆகினார். கேட்டேன், ஏன் நீ என்னைய பிடிச்சி வச்சுக்கிற? சொன்னான், அல்லாஹ் உனக்கு ஆட்சியை தந்தது எதுக்கோ நீ என்னத்தையோ செஞ்சு கொண்டிருக்கிற. நீ அல்லாஹ்வை பத்தி எப்ப பேசுறத விட்டியோ ஓட அழிவு ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட. இது மகன் சொன்ன வார்த்தை. இத போல முகலாய இந்திய மன்னர்கள்ல இந்த திப்பு சுல்தான், அதே போல ஹுமாயூ என்று சொல்லக்கூடிய நிறைய மன்னர்களையும் தான் இந்தியாவில். இவங்க எல்லாம் முஸ்லிம் தான். அவங்களோட ஆட்சி எல்லாம் புழுங்கத்துக்கு காரணம் அல்லாஹ்வை பத்தி பேசுறத விட்டாங்க. ரப்ப பத்தி நினைவு காட்டல. சமூகத்துல குடும்பத்துல பேசுறது எப்ப விட்டாங்களோ தனிப்பட்ட ரீதியா பல பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்தாங்க. அதனால இந்த சூரா இன்றைய நாள் வகுப்புல இந்த சூரா கம்ப்ளீட் ஆகுது. அதனால குல் சூறாவை ஆசையோட பாடமாக்குங்க, ஆசையோடு ஓது. வைத்து பாருங்க, ஒன்னாவது குல் சூறா பாருங்க. என்ன வாயில வாரதெல்லாம் ஓதவாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னது போல குல்லு அல்லாஹ் நிறைய பேர் ஓதுறாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். ஹா ஒழுங்க உச்சரிங்க. ஹம்சாக்கு ஹாக்கு ரெண்டுக்கும் உச்சரிப்பு வித்தியாசம். ஹம்சா ஆ, இது ஹா ஹா. அஹத் அஹத் உச்சரிப்பு எல்லாம் சரியா உச்சரிக்கும். உச்சரிப்பு பிழையாவினால் குர்ஆன் அர்த்தம் மாறி. அதனால உச்சரிப்புகளை சரியா பாருங்க. குர்ஆன் இந்த சூறாவை அழகா ஓதுங்க. தொழுகையில் அமைதியா ஓதுங்க. சுன்னத்தான தொழுகையில் அதிகம் ஓதுங்க. அல்லாஹ் அன்ப நெருக்கத்தை பெற்றுதரேன். அல்லாஹ்வை பத்தி அதிகம் பேசுற சூறா ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் ஊடுகள்ல போயிட்டு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடு. இந்த சூறாவை பத்தி சொல்லிக் கொடு. சூறா ஓத செல்லு, புள்ளேலும் ஓத செல்லு. புல் சூறா அதிகம் ஓத செல்லு. ஏன்னா அல்லாஹ்வை பத்தி பேசுற சூறா அதிகம் ஓத செல்லு. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் 5வது செஷன், 5வது பாடம் தஃப்சீர்ல புல் சூறா முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் 19ஆம் தேதி குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று சொல்லக்கூடிய, ஃபலக் என்றா அதிகாலை பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவுடைய முழுமையான தஃப்சீர் ஏழுமெண்டா பார்ப்போம். முக்கியமான ஒரு சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செஞ்ச நேரத்துல இறங்கின ஒரு சூறா. சூனியம் செஞ்ச சந்தர்ப்பத்துல சூனியத்தை உடைக்க அல்லாஹ் இறக்கின ஒரு சூறால ஒரு சூறா தான் ஃபலக். அதுல நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை 70 வகையான சூனியங்கள் உலகத்திலேயே. அதுல நிறைய பேர் நிறைய மாதிரி சூனியங்கள் செய்யறாங்க. தவளையில சூனியம் செய்யலாம், மீன்ல சூனியம் செய்யலாம், இப்படி நிறைய முறைகள்ல சூனியம். அதுல 6 வகையான சூனியம் ரொம்ப பயங்கரமான சூனியம். அது சம்பந்தமாகவும் அந்த சூறால வரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல மகரிபுடைய நேரத்தை எப்படி கழிக்கணும், மகரிப்ல அதான் சொல்லி கொண்டிருக்க போல கதவு மூட செல் இஸ்லாம் சொல்லு. ஒரு ஜன்னல் சரி திறந்திக்க கூடாது மகரிபுடைய அதான். சில ஜின்கள் வெளியில வார, அது எப்படியான ஜின்கள், யார் யாரெல்லாம் அந்த ஜின்கள் பிடிக்கும், அந்த ஜின்கள் ஒரு மனிதனை பிடிச்சா என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிளாஸ்ல சூரத்துல் ஃபலக்ல இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் பார்ப்போம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.